10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் பள்ளி கல்வித்துறை வெளியீடு. ஆண்களை விட பெண்களே தேர்ச்சி விகிதத்தில் அதிகம். சேலம் மாவட்டம் பிரகதீஷ் 480 மதிப்பெண் எடுத்து 3ஆம் இடம் பிடித்துள்ளார். நாமக்கல்லை சேர்ந்த டி ஜோதிகா 485 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடம் பிடித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கீழ்புதுப்பாக்கத்தை சேர்ந்த கார்த்தி 497 மதிப்பெண் பெற்று மாநில அளவில் முதல் இடத்தை பிடித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் பள்ளி கல்வித்துறை வெளியீடு. சார், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து வந்து அரசு பள்ளியில் படித்து இன்னைக்கு மாநிலத்தில் முதல் மாணவனாக வந்திருக்கீங்களே, எப்படி சார்? தாழ்த்தப்பட்டவன் சொல்லாதீங்க, ஒதுக்கப்பட்டவன் சொல்லுங்க. அந்த வழியால் தான் இவ்வளோ நல்லா எழுதியிருக்கேன். அதுக்கு எத்தனையோ பேர் காரணமாக இருந்திருக்காங்க. ஆனால் என் தோழியாக இருந்து என்கரேஜ் பண்ணி எக்ஸாமே எழுத முடியாதுன்னு இருந்த என்ன கண்டிப்பாக உன்னாலே எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை கொடுத்து என்னை எழுத வச்ச அவளுக்கு தான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். யார் சார் அவங்க? நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு காரணம் என் யாழினி தான். ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் சொல்ல வேண்டியதை நீ சொல்கிற. தமிழ்நாடு முழுக்க என் பேரை சொல்லி தெரிய வச்சிட்டல்ல. நான் தமிழ்நாடு முழுக்க தெரிய காரணமே நீ தானடி. இல்லை, நான் இதை எதிர்பார்க்கல. நீ ஸ்கூல் ஃபஸ்ட் வருவேன்னு தெரியும், ஆனால் ஸ்டேட் ஃபஸ்ட் வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் எக்ஸாம் எழுதுவேன்னு எதிர்பார்க்கல. சரி, நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்லாம் வந்திருக்கேன், அதுக்கு எனக்கு எதுவும் கிஃப்ட் இல்லையா? நான் தான் உன் கிஃப்ட். எடுத்துக்கோ. எடுத்துக்கவா? எடுத்துக்கவா? போடா. ஊரே ஒன்னு ஆக்கிடுவேன். சோத்துக்கு உனக்கு வழி இல்ல, எங்க வீட்டு போன உனக்கு கேக்குது. இல்ல இப்ப காலம் தான் வர்றான். அவனை உயிரோட விடாத, இவளை எடுத்து போடாம சாப்பிட படிக்க அனுப்பிச்சா பரதேசியோட சுத்திட்டு இருக்க. அண்ணா அவனை அடிச்சு குடல் வருவான். அவன் கதை முடிஞ்சது, நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்குது. உன்னெல்லாம் பள்ளிக்கூடத்து ஒன்னா படிக்க விட மாட்டான். ஏன் வீட்டு போன உனக்கு கேக்குது. அம்மா வந்திருக்கேன்டா, உன்னை விட்டுற மாட்டேன்டா. கார்த்தி கார்த்தி உனக்கு டாக்டர் டாக்டர். ஐயோ ஐயோ புள்ள. அழாத பூங்கோதா, உயிருக்கு எந்த ஆபத்து இல்லை, பயப்படாதீங்க. போய் பையனை பாருங்க. நன்றி கர்த்தரே.
இனிமே அவனை இப்படி என்னால பார்க்க முடியாது. அவனுக்கு இந்த ஊரும் வேணாம், இந்த நாடும் வேணாம் சிஸ்டர். அவனை எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அனுப்பிடுங்க சிஸ்டர். என்னை குத்துயிரும் கொலையுருமா அடித்து தூக்கி போட்டாங்க. எங்கள் அம்மாவும் மேரி சிஸ்டரும் தான் என்னை காப்பாற்றினாங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா இப்போ நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். 14 வருஷத்துக்கு முன்னாடி மேரி சிஸ்டர் என்னை வெளியூருக்கு அனுப்பி விட்டாங்க. இப்போ தான் நான் இந்த ஊருக்கு திரும்பி வரேன். தல்லையா நீ எப்படிங்க? எங்கள் அப்பன் பேர் ராதாகிருஷ்ணன், என் அம்மா பேர் பூங்கோத. நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா? டேய், இந்த ஊருக்கும் அந்த எச்சியலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. உனக்கும் சம்மந்தம் இல்ல. ஆமா, சம்மந்தம் இருக்குடா. என்னடா சம்மந்தம் இருக்கு? அது எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறது. என்னடா புடுங்குற ஆசை? நடக்க போற திருவிழால வேஷம் கட்டினேன்டா. வேடிக்கை பார்க்க விட மாட்டோம், இதுல வேஷம் கட்ட விட்டுருவேன். உன்னெல்லாம் என் உரிமையை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் வேஷம் கட்டுவேன். ஏய், இந்த ஊரை பத்தி உனக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஊர்ல நீ இருக்கிறது நல்லதில்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும். நான் வேஷம் கட்டணும், எங்க அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றணும். இங்கேயே நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? புடிங்கிருவியா? உன்னெல்லாம் ஊருக்குள்ள இவ்வளவு நேரம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் பாரு. முடிவு எடுக்கணுமாம்ல, முடிவு உன் தலை எடுக்கணும்டா. நான் வேஷம் கட்டிட்டு இந்த பூமியில ரத்த சோறு போட்டதுக்கு அப்புறம் என் தலையே போனாலும் பரவாயில்ல. இந்த பாரா, இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்த ரத்தாரே ஓடும். மரியாதையே ஓடிடு. போயிடுறா. ஒரு நிமிஷம் இல்லடா, ஒரு வாரம் இங்கே தான் இருப்பேன். உன்னால என்ன புடுங்க முடியுமா புடிங்கிற? பேசிட்டு இருக்க பெரிய பருப்பு மாதிரி. இவனை அடிச்சு கொள்ளுப்பா. ஏய், இந்த ஊரே உன் மேல கொலவெறியில இருக்கு. உயிரத்துக்குள்ள இந்த ஊரை விட்டே போயிடு. உன் உடம்புல உயிர் இருக்கும். அதையும் மீறி இங்கேயே இருக்கணும்னு நினைச்ச நீ இருப்ப. உன் உடம்புல உயிர் இருக்கு. என் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல. ஆனால் வேஷம் கட்டாமல் இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். ஒன்று மட்டும் நிச்சயம், நடக்க போகிற திருவிழாவில் கலக்க போகிற ரத்த சோத்துல கலக்கிறது ஊர் ரத்தமா ஏன் ரத்தமான்னு தீர்மானிக்கிறது அந்த கடவுள் தாயா. கருப்பு